மீண்டும் பரவலாக தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல பனிப்பொழிவினுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மறுபடியும் நமக்கு மழை பொழிவு கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு வரப்போகிறது. அதுல நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி நம்ம பார்க்கலாம். மறக்காம தேதிகள் வந்து குறித்துக் கொள்ளுங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 13, 14ஆம் தேதிகளில் லேசான மழை பொழிவாக சில இடங்கள்ல பதிவாகும். ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. அதைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாமே நமக்கு பிப்ரவரி 14ஆம் தேதியன்று மிதமான மழை பொறுத்தவரை ஆங்காங்கே பதிவாகும். தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பிப்ரவரி 14ஆம் தேதியன்று பரவலாக மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே நமக்கு அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து பனிப்பொழிவு நீடிக்கும். இங்கே வந்து நமக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இந்த குளிருடைய தாக்கம் தொடர்ந்து காணப்படும். ஏற்கனவே இப்போ உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல நம்ம ஏற்கனவே தேதிகள் அறிவிச்சிருந்தோம். 6, 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் பனிப்பொழிவு அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் குறைய தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே கடந்த 3 நாட்களும் நமக்கு தீவிரமான பனிப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு. அதிலும் குறிப்பாக சென்னை போன்ற இடங்களிலுமே கூட அதிகாலை நேரங்கள் 2 மணி முதல் காலை 7 மணி வரைக்கும் அந்த குளிருடைய தாக்கம் அதிகரிச்சதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இனி வரும் நாட்களில் படிப்படியாக இந்த குளிருடைய தாக்கம் குறையும் என எதிர்பார்க்கப்படுது. இனி மழை வாய்ப்புகள் கணிசமாக எதிர்பார்க்கலாம். அந்த லேசான மழை மிதமான மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டத்தில் ஆங்காங்கே இனி வரும் நாட்களில் பரவலாக சில பகுதிகளில் காணப்படும். ஏன்னா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்லா நாட்களுமே நமக்கு கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். இப்போ நமக்கு பருவமழை எதுவும் இல்லாததுனால உங்களுக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியான மழை பொழிவுகளே பதிவாகும். தென்மேற்கு பருவமழை வந்து நமக்கு தீவிரமடையும் போதுதான் தமிழ்நாடு முழுவதுமாக கனமழை அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ தென்மேற்கு பருவமழை நமக்கு மே மாத இறுதியில தான் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முன்பதாக நமக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் மழை வர வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்க தமிழ் வானிலை செய்திகள் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஆனா கண்டிப்பாக வெப்பசலன இடி மழை அப்படிங்கிறது கோடை காலங்களில் உறுதியாக இருக்கும். வரக்கூடிய மார்ச் மாதங்களிலும் தமிழ்நாட்டில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மழையே வராது போல அவ்வளோதான் சொல்லி நினைக்காதீங்க. மறுபடியும் நமக்கு மழை தொடங்கும். முதற்கட்டமாக நமக்கு இந்த பிப்ரவரி 13 மற்றும் 14ஆம் தேதியில நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழை போல ஆங்காங்கே பதிவாகும். தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா நாளுமே உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை கொடுக்கப்பட்டு வருது. அதே போல நமக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த அக்னி நட்சத்திர காலங்கள் மே மாதங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து தீவிரமான வெயில் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளை கொடுக்கறது அதுதான். மே மாதங்களில் எப்படி வெயில் இருக்குமோ அது மார்ச் மாதங்களிலேயே பதிவாகும். மே மாதங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சற்று கூடுதலாகவே பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் மே மாதங்களில் உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுதலாகவே காணப்படும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்படும். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.